ஹாய் ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ வெல்கம் பேக் டு ஏஜஸ் பிளாட்ஃபார்ம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீடிங் டிப்ஸ். இந்த ஒரு டிப்பு வந்து யாருக்குமே தெரியாது. லவ் பேர்டாக இருக்கட்டும், ஃபின்ச்சஸ், காக்டெயில் எல்லாத்துக்கும் இந்த ஒரு டிப்ஸை வந்து நீங்கள் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது என்ன டிப்ஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அந்த ஒரு ஃபார்முலாவை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எந்த ஃபார்முலான்னு வந்து பார்த்திங்கன்னா, நான் இப்போ சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் வந்து முக்கியமாக தான் எடுத்துக்கணும். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டால் கூட பேர்டுக்கு கூட எஃபெக்ட் ஆகும் ஏதாவது ஒரு விதத்தில். ஸோ அந்த விதத்தில் வந்து எஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும்னா ஃபுல்லாக பார்த்தா மட்டும் தான் புரியும். ஓகேங்களா? பாதியிலே கட் பண்ணிட்டு போகாதீங்க. இது உங்கள் பறவைக்கான ஒரு முக்கியமான ப்ரீடிங் ஃபார்முலா. ஓகேவா? என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து 1 கிலோ தெனை வேணும். அதாவது எத்தனை கிலோ தெனையோ அத்தனை கிலோவுக்கு வந்து நீங்கள் போட்டுங்க. நான் இப்போ 1 கிலோ தெனையை வச்சு எக்ஸாம்பிளுக்கு சொல்லி காமிக்கிறேன். 1 கிலோ தெனை, ஒரு பவுலு, இதுக்கு தேவையான 5 பொருள் வந்து 1 கிலோ தெனை, பவுலு, கரண்டி, எவ்வியான் 400 டேப்லெட் கேப்சூல் 2, அப்புறம் ஃபிஷ் ஆயில் டேப்லெட் 2. ஓகேங்களா? கேப்சூல். இது எல்லாத்தையும் போட்டு ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணி உடனே பறவைங்களுக்கு வைக்கக்கூடாது. வெயிலில் காய வச்சு தான் வைக்கணும். ஸோ இந்த எவ்வியான் டேப்லெட்டும் ஃபிஷ் ஆயில் டேப்லெட்டும் நான் எதுக்கு பறவைக்கு கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, எவ்வியான் டேப்லெட்டை பொறுத்தளவில் விட்டமின் சி வந்து அதில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ப்ரீடிங்க்கு வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். அதே ஃபிஷ் ஆயில் கொடுக்குறோம் வச்சிங்களேன், ஒமேகா 3 இருக்குது. ஸோ ஒமேகா 3 இருக்கிறதுனால பேர்டுக்கு வந்து இன்னும் நல்லா இருக்கும். இதில் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த முட்டையை வந்து உடச்சி அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். இந்த உடச்சி முட்டையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஃபிஷ் ஆயிலு ஃபஸ்ட்டு வந்து எவ்வியான் போடணும், செகண்ட் வந்து ஃபிஷ் ஆயில் போடணும், தேர்டு வந்து எக்கு உடச்சி ஊற்றி கரண்டியால் மிக்ஸ் பண்ணணும் அந்த 1 கிலோ தெனையில். ஓகேங்களா? மிக்ஸ் பண்ணி 1லேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் வெயிலில் காய வைக்கணும். காய வச்சு சலிக்க முடிஞ்சால் சலிங்க, இல்லைன்னா வேணாம். அப்படியே வந்து பறவைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா 10லேருந்து 15 நாளைக்குள்ளே ப்ரீடிங் ஆகிடும். ப்ரீடிங் ஆன அடுத்த நிமிஷத்துலேருந்து உங்களுக்கு 15லேருந்து 20க்குள்ளே ஒரு எக்கு வச்சிரும். அதுலேருந்து வந்து எக்கு வந்து கண்டிப்பாக வச்சிரும். நான் இதை வந்து ஆரம்பத்துலேருந்து நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எனக்கு ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடச்சிருக்கு. இதே வந்து நீங்களும் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கும் நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து மெயின் டிப்பாக நீங்கள் எடுத்துங்க. ஏன்னா நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பெஸ்ட்டு நம்பர் 1 ஃபார்முலா ஃபார் லவ் பேர்ட்ஸுக்கு வந்து பெஸ்ட்டு ஃபார்முலா இது. இதே நீங்கள் வந்து லவ் பேர்டு, ஆஃப்ரிக்கன் லவ் பேர்டு அந்த வெரைட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆகாது. கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 கிலோ தனியாக 2 கிலோ போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ப்ரீடிங் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஃபார்முலா வந்து எல்லா பேர்டுக்கும் காமன் தான். 1 கிலோ தனியாக வச்சு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? லாஸ்ட்டாக வந்து என்னென்ன யூஸ் பண்ணணுன்னு நான் இந்த ஒரு கிளிப்பை வந்து போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் ஏஜஸ். இதுக்கப்புறமேட்டு மியூசிக்கோட அந்த ஒரு பர்டிகுலர் இமேஜஸ்லாம் வரும். பை கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.